எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். நிறைய பேசலாம், பட் இப்ப எல்லாரும் பசியோடு வேற இருப்பீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இதுக்கு முதல் நன்றி பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு தான் சொல்லணும். ஒரு 3 வருடங்களுக்கு முன்னால ஒரிசால ஒரு படப்பிடிப்பிற்காக போயிருந்தோம். ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ் பண்ணேன். அப்போ அவர் குறைந்தது அரை மணி நேரம் மருதுவை பத்தியே பேசிட்டு இருந்தாரு. அவர் பேச விட்டு டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு ஒரு விழா எடுக்கணும்னு சொன்னாரு. எது உணர்ச்சி வசப்பட்டு சொன்னாரோ அப்படின்னு நினைச்சேன். நான் இன்னைக்கு உண்மையாகவே அந்த உணர்வோடு தான் அவர் இருந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றி. மருது என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப 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 முக்கியமான ஒரு பங்கு. நான் வளர்ந்தது அப்படின்னா என்னுடைய வளர்ச்சிக்கான காரணங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா மருது இருக்காரு. அதற்கு நன்றி சொல்லும் விதமாகத்தான் நான் இங்க வந்திருக்கிறேன். அதற்கு வாழ்த்து சொல்ல, பாராட்ட இல்ல, உலகம் பாராட்டணும். அது ஏன்னா நான் மருதுவை முதல் முறை சந்திக்கின்ற பொழுது எனக்கு அடையாளமே கிடையாது. என்னுடைய பேர் கூட அவர் தெரியாது. அந்த பிலிம் சொசைட்டிஸ்ல போடும்போது யாராவது பேசினா பக்கத்துல நிற்பேனே தவிர அவ்வளவுதான். எனக்கு அடையாளம் கிடையாது. மருதுவை யாருன்னு எனக்கு தெரியாது. அவர் பேசுறது அழகா இருக்கும். நான் ஒரு ஃபில்ம் மேக்கர் தான் நினைச்சேன் நான். ஏன்னா ஃபில்மை பத்தி அவ்வளவு அழகா பேசுவாரு, அவ்வளவு விரிவா பேசுவாரு. எனக்கு அவர் ஓவியராகவே இது வரைக்கும் நான் 2வது இதுல தான் வைக்கிறேனே தவிர முதன்மையா நான் அவரை அவருடைய சினிமாவுடைய ஆழமான அறிவை நான் பார்க்கும்போது அவர் ஃபில்ம் பண்ணலன்னாலும் ஒரு ஃபில்ம் மேக்கரா தான் நான் பார்க்கிறேன். பல நேரங்கள்ல பல ஸ்கிரிப்டுகளை அவர் எழுதி வச்சுட்டு இது பண்ணணும்னு ஆசிரியர். அதனால அது ஃபில்ம் பண்ணாதான் ஃபில்ம் மேக்கர் இல்லை. You know how to conceive a film, you know how to execute it. So அது எனக்கு என்னுடைய அடையாளமா இருக்கிற இந்த சினிமா பயணத்துல நான் 40 வருஷமா இருக்கிறேன். அதுல உச்சகட்ட ஒரு 3 என்ன சொல்ற ஒரு உயரம் இருக்கிறது. ஒண்ணு சிவாஜியோட நான் நடிச்சது என்னுடைய வாழ்க்கையின் மிக பெரும் பாக்கியம். 2வது இளையராஜா, இசைஞானி இளையராஜாவோட வேலை செஞ்சு அவரு எனக்கு தெண்டல் தீண்டும் போது அப்படின்ற ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்காரு எனக்கு. நான் எப்பவுமே சொல்றேன், இந்த வழக்கில் பார்க்கும்போது என்னுடைய 2வது இனிஷியலா மாறிடுச்சது. எம் நாசர் தான் இருக்கணும். அது தெண்டல் தீண்டும் போது நாசரா அவர் எனக்கு கொடுத்திருக்காரு. அது ஒன்று. இன்னொன்று, இந்த விழாவிற்காக இந்த மேடைக்காக நான் சொல்லல, அதே அனுபவத்தை, அதே உணர்வை, அதே பெருமையை, அதே பாடத்தை எனக்கு கொடுத்தது நான் மருதுவோடு தேவதை என்கின்ற படத்தில் வேலை செய்த போது. அப்படி ஒரு சிலாகிப்பு. அந்த படத்தை உண்மையாகவே நான் மருதுவை நான் ஆர்ட் டைரக்டரா நினைக்கவே இல்லை. அவர் என்னுடைய நண்பர் ஸ்தானத்துக்கு என்ன வச்சுக்கிட்டதுனால அவர்கிட்ட நான் பேசினேன், எல்லாம் பண்ணேன். நான் ஒரு 2வது வடிவம், 2வது டிராஃப்ட் எழுதும்போது அது ஒரு உற்சாகத்துக்காக, ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக மறுபடியும் எனக்கு ஒரு படம் வரைஞ்சு கொடுங்க, நான் அதை வச்சுட்டு நான் கதை எழுதும்போது அது பார்த்து இதாக இருக்கணும். கதை முடிச்ச பிறகு எந்த தொழில்நுட்ப கலைஞரும் நான் உறுதி செய்யவில்லை. எழுதிய கதையை அப்படியே மனத்தில் ஓட்டிக் கொண்டிருக்கும் பொழுது நடுராத்திரிலாம் அவருடைய ஓவியங்கள் தான் அந்த ஒவ்வொரு கதாபாத்திரமா அப்படியே உலாவிட்டு இருக்கும். அவர் 2 டைமென்ஷனல் 2D ஃபிலிம்ஸ் தான், 2D பிக்சர் தான் வரைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த எல்லா பாத்திரங்களுமே அவருடைய கோட்டின் மூலமாக எனக்கு அப்படியே வந்துட்டு இருந்துச்சு. நான் போய் கேட்கலாமா வேணாமா அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா அவரு டைரக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆர்ட் டைரக்டர் அவர் வேலை செய்வாரான்னு நான் போய் மருதுகிட்ட கேட்டேன். மருது, ஒரு சின்ன வேண்டுகோள் சொல்லு நாசரே அப்படின்னாரு. சொன்னேன்,
தேவதை படம். ஆமா, நான் படம் வரைஞ்சு கொடுத்தேன். படம் வரைஞ்சு கொடுத்தீங்க, அப்படியே அசிஸ்டன்ட் ஆர்ட் டைரக்டராக வேலை செஞ்சா நல்லா இருக்குமேன்னு கேட்டேன். சிரிச்சார் அவரு. அவருடைய சிரிப்பை பத்தி எல்லாருமே நான் எழுதியிருக்கேன் அந்த வாழ்த்துதுல. அவரு சிரிச்சாரு. சிரிச்சாருன்னு நான் என்ன நினைச்சேன்னா, ஒருவேளை தப்பா கேட்டுட்டோமோ, ஏன்னா அது அவருக்கு குறைந்த மதிப்பீட்டுல நம்ம கேட்டுட்டோமோன்ற மாதிரி சிரிச்ச மாதிரி நான் தப்பா எடுத்துக்கிட்டேன். உடனே பண்ணுவோம் நாசர் அப்படின்ட்டாரு. அப்படித்தான் ஆரம்பிச்சது தேவதை. அந்த ஒரு நாள், அந்த ஒரு நாளைக்கு அப்புறம் என்னை விட தீவிரமா அவர் தான் அதுக்கான வேலைகளை முன்னெடுத்தாரு. அது எந்த வடிவத்தில் இருக்கும், எந்த வண்ணத்தின் பின்னணியில் இருக்கணும், என்ன டெக்ஸ்சர் இருக்கணும், எப்படி இருக்கணும், ஃப்ரேமிங்ஸ் எப்படி இருக்கணும், எல்லாத்தையுமே ஒரு டைரக்டரா எனக்கு ஆல்ரெடி படம் எடுத்து என் கையில கொடுத்துட்டு இதை எடுடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இன்றைக்கும் அந்த படம் 100 crore கிளப் எல்லாம் தாண்டி இப்ப எனக்கு 1000 crore கிளப் ஆயிடுச்சு இன்னைக்கு. அந்த மாதிரி படம்லாம் ஒன்றும் இல்லை, பெருசா போய் சேரலைன்னாலும் இன்னைக்கும் சினிமாவை தீவிரமா, தமிழ் சினிமாவை தீவிரமா பேசுறவங்க இந்த வரலாற்று படங்களை பேசும்பொழுது நீங்க பண்ண அந்த தேவதையுடைய வடிவம் தான் அவங்க முன்ன வச்சு பேசுறாங்க. அதுதான் தமிழ் திரைப்பட வரலாற்றில் முதன்முறையாக இந்த தியேட்ரிக்கல் காஸ்டியூம்ஸ் எல்லாம் நாடகத்தன்மை ஏற்று ஒரு அரசன்னா புஜ கிரீடங்களோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற சாமானிய மனிதர்களோடு தனித்து ஒரு பட்டு வேட்டி, ஒரு தங்கச்செயின் போட்டாலே போதும் நாசரு அப்படின்னு எனக்கு தைரியம் கொடுத்தது அவர் தான். இல்ல மருது, ஒருவேளை இது போய் சேரலன்னா எல்லாம் சேரும், நீ பண்ணுவோம், நம்ம அப்படியே பண்ணுவோம்னு சொல்லிதான் நான் அந்த தேவதையில அந்த முதல் முறையாக அந்த பயத்தோடும் பெருமையோடும் அந்த வடிவத்தை நான் உள்வாங்கி அப்படியே நான் படத்துல போட்டேன். அப்புறம் செட்டு எப்படி போடலான்னு இருந்துச்சு. ஏன்னா அது மிகப்பெரிய படம் கிடையாது, அது மிகப்பெரிய படமா நம்ம யோசிச்சோம். ஆனா அது மிக சின்ன படம் தான், பட்ஜெட் அளவுல. அவர் தான் முன்னே சொல்ற, எதுக்கு நம்ம கிட்ட எவ்வளவு கோட்டைகள் இருக்கு, எவ்வளவு இது இருக்கு, நம்ம அங்க எடுப்போம். இல்ல அந்த செட்டுன்னா அதுல ஒரு இல்ல அதெல்லாம் நம்ம உண்மையான கோட்டைகள் எடுப்போம்னு அவர் பல இடங்களை சொன்னாரு. கன்னியாகுமரியில இருந்து நிறைய இடங்களை சொன்னாரு. கடைசியா எங்களுக்கு தோதா இருந்தது சென்னையில இருந்து பக்கமா இருக்கிற செஞ்சி. அந்த பல வருடங்களுக்கு முன்பாக உயிரிழந்து போன, கலை இழந்து போன அந்த கோட்டையை அப்படியே உயிர்ப்பித்து கொண்டு வந்தாரு மருது. இல்ல இந்த காட்சி இந்த காட்சிக்கு இவ்வளவு ஆபரணங்கள் தேவையில்லை, சும்மா ஒரு இது வைப்போம். நமக்கு என்னன்னா ஒரு பிரம்மாண்டமா இருக்கணும்னா போட்டு அள்ளி திணிக்கிறது தான் இருக்கு, அதெல்லாம் ஒண்ணுமே வேணாம். ஒரே ஒரு குத்து விளக்கு வைப்போம், பின்னால ஒரு விசிறி வைப்போம், அந்த பொண்ணு இங்க உட்காரட்டும், அவ்வளவுதான் அப்படின்னாரு. சோ ஆக அந்த தேவதையை பற்றி என்னுடைய கற்றல், என்னுடைய பெருமையெல்லாம் இந்த 3 உச்ச இதுல எனக்கு அந்த ஒரு பெரிய அந்த பெருமையை கொடுத்ததுக்காக நான் மருதுவை நான் பாராட்டுறேன். மருதுவை எனக்கு நிறைய பண்ணியிருக்காரு. நான் அடையாளம் தெரியாத டைம்ல எதுக்கு தான் அவருக்கு என்ன பிடிச்சதோ தெரியல. எனக்கு அவரை பிடிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அவர் பேசுறது பிடிக்கும், விளங்கலனாலும் பேசுறது பிடிக்கும். அவர் அழகா எனக்கு இல்ல அப்போ எனக்கு அப்படி கிடையாது, அவர் எப்பவுமே விளக்கமா தான் பேசுவாரு. அந்த 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 தலைப்புகள் குறித்த அறிவு எனக்கு இல்லை, அதை உள்வாங்கிறதுக்காக அவருக்கு தெளிவாக. ஸோ எல்லாம் அதாவது சினிமா அவருடைய வீட்டில் பேசும் படமா வச்சிருப்பாரு. என்னைக்கு முதல் பிரதியில இருந்து பேசும் படம் வச்சிருப்பாரு, அதெல்லாம் எடுத்து காமிப்பாரு. ஒரு சினிமா ரசிகன் கூட அப்படி பண்ண மாட்டேன். அவர் என்ன எனக்கு குறிப்பா இன்னும் ஞாபகம் இருக்குன்னா, அந்த பேசும் படத்துல கேள்வி பதில் பகுதிகளை அவர் எனக்கு காமிப்பாரு. என்னது இது அப்படின்னும் போது அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இது விட்டு போச்சு பாரு நம்ம தமிழ் சினிமால அப்படின்னாரு. அப்போ நிறைய தொழில்நுட்பங்கள் வரும்போது, புது வண்ணங்களா இருக்கட்டும், இல்ல ஒளியா இருக்கட்டும், இல்ல எல்லாம் வரும்போது அதற்கான கேள்விகளை ஆசிரியரே தொகுத்து ஒரு வாசகன் எழுதுற மாதிரி எழுதுவார். இந்த ஒரு ஈஸ்வன் என்கிறார்களே அது என்ன அப்படின்னு கேள்வி வரும். அது வாசகன் எழுதுறது கிடையாது. அவன் வாசகன் எம்ஜிஆர் போட்டோ சிவாஜி போட்டோ பாடிக்கிட்டு இருப்பான். அவன் அது ஆசிரியரே அந்த கேள்வியை எழுதி அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாரு. இந்த பொறுப்பு வேணும்,
இது வெறும் அந்த அந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, அது இது உங்க வீட்டில் நடந்தது அக்காவோட காஃபியோட. ஸோ எனக்கு நிறைய நிறைய பேசணும், நிறைய அது இந்த 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 அமர்வே ரொம்ப ரொம்ப சின்னது. தொல்திருமா சொன்ன மாதிரி ஒரு பெரிய விழா எல்லா கலைஞர்களையும் கூப்பிட்டு நடத்தணும். ஸோ நான் இன்னும் நிறைய பேசுவேன், நீங்க பசியோடு இருப்பீங்க. சரி, இன்னொரு நாள் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு வந்து, ஏன்னா இது நமக்குன்னு ஒரு சினிமா மரபு இருக்கு இல்லையா தமிழ். எந்த நட்சத்திரத்தை பிடிக்குதோ அவர் மாதிரியே தலை கோதிக்கிறது, அவர் மாதிரியே ட்ரெஸ் பண்ணுறதுன்ற மாதிரி என்னுடைய நட்சத்திரம் திரு மருது அவர்கள்கிட்ட வந்து நான் ஒரு சின்ன அவர்கிட்ட இருந்தேன். அவருடைய எழுத்தினால் உந்தப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு நெருக்கமாக இல்லை, அந்த அந்த இன்னைக்கு வந்து என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் வந்து என்னுடைய எழுத்து வந்து ரொம்ப ரொம்ப சிலாகிக்கிறது. அதுக்கு நீங்கள் தான் காரணம். அதை நீங்கள் ஊக்கப்படுத்தினதும் சரி. வரேன்னா சரி, நான் வரைய வேண்டியது கிடையாது, நீ வர ஸ்டோரி போர்டை எனக்கு போட வச்சாரு. என்னைய போட்டு நீ போடு வரும், ஒரு வட்டம் போட்டு 2 கை போட்டால் அது உனக்கு தெரியும் இல்லையா அது என்ன கேரக்டர். இப்படியெல்லாம் என்னை ஊக்கப்படுத்தி ஒரு முக்கியமான அடையாளம் கொடுத்த மருதுவை நான் பாராட்டக்கூடாது, நன்றி தான் சொல்லணும். தேங்க்யூ, நன்றி.